கெட்ட தமிழனே எங்களுக்கு நாடு இல்லாம சீரழிஞ்சு வெளிநாட்டுல வந்து நீங்க நினைக்கிறீங்களா தமிழர் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறவங்க வெள்ளக்காரனுக்கு நாங்க எல்லாரும் கீழ் சாதிதான். அதுக்குள்ள போனா நீ பெரியவன், இதுக்குள்ள போனா நான் பெரியவன், கோயிலுக்கு நான் இது, நீ அந்த சாதி நீ இந்த சாதி, ஐயோ ஐயோ இந்த வெளிநாடு வந்து இந்த நாய் ஒரு தமிழனுக்கு ஒரு நாடே இல்லை. ரெண்டு பேரும் சாதியை தூக்கி பிடிச்சுதான் அவன் கதைப்பான். சாதிய பெருசா தண்டம் இல்லை, காரணம் அவட்ட 5 காசு பெருசா இல்லை. அதனாலதான் தாங்கள் உயர்ந்தது என்ன மண்ணாங்கட்டி சாதி. யாழ்ப்பாணம் அழியோணும், உண்மையில அழியோணும். எனக்கு ஆசை நானும் யாழ்ப்பாணம் தான். யாழ்ப்பாணம் அழியோணும்னு சொல்றீங்க, ஆனா நீங்க யாழ்ப்பாணத்தான் என்ன பம்பலண்டா அவ்வளவு தூரம் ஒரு வேதனையை கொடுத்து எங்களை உள்ளுக்கு அனுப்பி சிறை தண்டனை அனுபவிக்க வச்சு போட்டு பிறகு என்னத்துக்கு ஒரு அங்க மலையத்துக்கு போய் செய்யாம இருக்கிறார். திரும்ப செய்யவர்கிட்டா இந்த வந்துட்டான் திருப்பி கொள்ளை அடிக்கிறாரு. என்னடா கேட்கல நீங்கள் நீங்க வந்து செய்ததெல்லாம் 100% சரி, 100% நல்லது, 100% இல்ல 1000 இதை நீங்க அவங்களுக்கு உள்ளுறவி உனக்கு எத்தனை புருஷன் அப்படி இப்படி கேட்டதெல்லாம் சரியான விஷயம். நீங்க நல்லது செய்றீங்கன்னு உங்களோட எதிரிக்கும் தெரியும், கட்டாயம் அவனுக்கு தெரியும் நீங்க 100% உண்மையா இருக்கிறீங்க. ஆனா உங்களை குத்தி 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 உங்களை காயப்படுத்தணும். உங்களுக்கு காசு வருது, யூடியூப் ஆலைவன் உழைக்கிறான், நல்லா வந்துருவான் என்று சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்க இப்படி எழுதி கொண்டிருக்கிறாங்க. தம்பி வந்து ஒரு சாதியை குறித்து நீங்கள் உயர்த்தி கதைக்கிறீங்களா இருந்தால் அது வந்து உங்களோட திறமையால நீங்கள் வந்து அது அடைஞ்ச ஒரு விஷயம். இப்போ உதாரணமா நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டரா நீங்க திமிரா சொல்லலாம், டே நான் இவ்வளவு தூரம் நித்திர முழிச்சு படிச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்தேன் என்று சொல்லலாம். நான் இந்த குடும்பத்தையே நான் தான் பார்க்கிறேன் கொள்றேன், இன்றைக்கு இத்தனை மக்களுக்கு நான் வந்து உயிர் கொடுத்துருக்கேன், இவ்வளவு சேவை செய்யறேன்னு திமிரா சொல்லலாம். ஆனா புறக்கேக்குள்ள உனக்கே தெரியாது நீ என்ன சாதி என்று. உண்மையாவே பொய்யாமா? அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா, நான் அக்கினி. ஓகே, இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணி இருக்கும் நினைக்கிறேன், 10:10 இருக்கும். 10:10 இருக்கும். சும்மா அதை 10 மணி இப்போ நேரம். அப்போ என்னென்றால் நானும் அக்கினியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவசரமாக ஒரு பயணம் ஒன்று வளர்க்கிட்டோம். அது எங்கே அப்படின்றத வந்து உங்களுக்கு போன அப்புறம் வந்துட்டு தெரியும். அதெல்லாம் நான் வந்துட்டு இப்போ வீடியோவில் சொல்லலை. அப்போ எதுக்கடா பயணம் வளர்க்கிட்டேன்றதை மட்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அங்கே அந்த விஷயம் என்னென்றால் சொல்லத்தான் அவனு காரில் போய் கொண்டு வச்சவர் என்னடா செய்யுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ காரில் போய் கொண்டிருக்கோம், வந்து நேரம் இரவு 10 மணி சரியும். அப்போ எங்கே போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறோம், வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடும். சேம் டைம் வந்து பொங்கலுக்காண்டி, ஏன்னா பொங்கல் வந்து எங்களுக்கு நம்ம வேதமனுடைய பொங்கல் எங்களுக்கு கொண்டாட்டம் இல்லை, இருந்தாலும் வந்து வந்த ஒரு அழைப்புக்காண்டி நாங்கள் போகிறோம். இன்னும் ஒரு சில தேவைகள் இருக்குன்னு சொல்லுவோமே, ரைட். அப்படியே இருக்க வந்து இப்போ இந்த டைமில் இந்த வீடியோ வந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து சாடையாக வந்து தடிமன் என்ன சொல்கிற ஒரு 2-3 நாளாக கொழும்பால் வந்ததுலேருந்தே என்ன சொல்கிற உடம்பு சரியில்லை என்ன மாதிரி சொல்லலாம். லைட்டாக நேற்று இரவெல்லாம் வந்து காய்ச்சல் வர மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தடிமன் வந்து என்ன சொல்கிற இந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஒழுகிக்கொண்டே இருக்குது தடிமன் அப்படின்னு மாதிரி ஒரு தடிமன் உண்டு. ஆனால் என்ன சொல்கிறேன், என்ன இருந்தாலும் நாங்கள் செய்கிற வேலையை வந்து செஞ்சோன்னா இருக்கிறோம். வந்து கஷ்டமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் வந்து அதை வந்து காட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்ற காரணி வந்துட்டு நம்ம செய்கிற வீடியோ டைம் வந்து ஒரு அரை மணி தானே. அப்போ அந்த டைம் வந்து நம்ம என்ன சொல்கிறது பார்க்குறாக்கலாம் மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்ற காணி வந்து நம்ம செய்கிற விஷயங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு வீடியோ என்ன பெரிய கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நானும் அக்னியும் வந்து காரில் போய் கொண்டிருக்கக்குள்ள எனக்கு வந்து இந்த தடிமன் கதை வந்து அதுக்கு தான், ரைட். அப்போ வந்து நார்மலாக காருக்குள்ள வந்து ஏசி போட்டுட்டு தான் அப்போ நாங்கள் வந்து அப்போ நான் அக்னி சொன்னால் ஏசியை கொஞ்சம் குறைச்சி விடுங்க, நான் குளிர் தான்டா. அப்போ உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ என்னை விட அக்னி தான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஷர்ட் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து போட்டிருக்க டிஷர்ட்டு கை கூட இல்லை. அப்போ எனக்கு தான் வந்து தடிமன். அப்போ நான் சொன்னாலும் பரவாயில்ல, இவன் சொன்னான் வந்து ஏசியாக குறைச்சி விடுவோம்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் பிரச்சனை இல்லை குறைச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன் வந்து, நீ யோசிச்சு பாரு, இந்த ஏசி இந்த ஆக குறைஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 நினைக்கிறேன் வந்து, ரைட். 17 வைங்களேன், 16 தான் வந்து ஏசி இந்த ஆக குறைஞ்ச அந்த டெம்பரேச்சர் 16 விடவே வந்து நல்லா தாங்கி கொள்ள இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் ஒரு கதைக்குன்னா உண்மையிலே நம்ம நாட்டு தான் ஓப்பரான் ஃபியூச்சரில் அப்படி தானே. ஓய்
இல்லை என்ன சொல்லு பிரச்சனை எது நான் சொல்ல பிரச்சனை சுற்றுலா போகுமே தவிர மற்றபடி அப்படி அப்படி எதுவும் ஐடியா இல்லை. சரி ஓகே. அப்போ என்ன சரி என்னவோ அப்போ வந்து இப்போ இந்த 16-17 குளிரையை வந்து உன்னால் தாங்கியெல்லாம் இருக்குன்னா ஒரு கைக்கு நீ வெளிநாட்டுக்கு போயிட்டீன்னு சொன்னால் வந்து இந்த டைம்கள் அதாவது வந்து விண்டர் டைம்ல எல்லாம் நீ வந்து என்னென்று சமாளிப்ப வந்து என்ன சொல்கிறது இதை வந்து காருக்குள்ளே நம்ம டெம்பரேச்சரை வந்து குறைச்சிடலாம், வீட்டுக்குள்ளே வந்து ஹீட்டரை போட்டுடலாம், ஆனால் ரோட்டில் போனால் வந்து என்ன செய்வாய் அப்படின்ட்டு கேட்கக்குள்ள இருந்தால் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி நம்ம கொஞ்சம் வந்து கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம். அதுக்காண்டி வந்து இப்போ எங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி வந்து நிறைய தெரியுமெண்டு இல்லை, ஆனால் எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேரோட பழக்கம் என்ன இப்போ இருக்கிற விடவும் கடந்த காலங்களில் அதிகமான ஆக்களோட வந்துட்டு பழைய நாங்கள் இப்போ அந்த ஹெல்பிங் வீடியோ செய்யாத காரணத்தால் ஓரளவு கொஞ்சம் கணிசமான அளவு குறைவென்று தான் சொல்லணும். அதில் வந்துட்டு மாற்றம் இல்லை. இருந்தாலும் அந்த ரெகுலராக கதைக்கிறவங்கள்ட்ட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறான்னு கேட்டால் இல்லை. வந்து அவங்க வந்து அந்த என்ன சொல்கிற தேவைக்கேற்ற மாதிரி சுகங்கள் விசாரிக்க வெண்பல்லுன்னா கூட ஒரு அம்மா அடித்தாங்க லண்டனில் இருந்தவங்களையும் நான் மென்ஷன் பண்ணணும், அடித்து வந்து ஒரு சின்ன விஷயத்தை பற்றி வந்துட்டு கதைச்சாங்க. அப்போ வந்து நான் இருந்தேன் ஓகே இப்படி இந்த மாதிரி வந்து விளக்கம் வந்துட்டு கொடுத்தோன்னா அவங்கள ஓகே அப்படின்ற மாதிரிக்கு வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி வந்து கதைப்போம். என்ன சொன்னோம் உண்மையிலேயே வந்து இங்கே உள்ள பலரும் இப்போ அண்டையை கூட நான் ஒரு வீடியோவில் வந்துட்டு கதைக்கக்குள்ள நான் வந்து அதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல இருந்தேன். ஆனால் நான் அதில் சொல்லலைன்னு சொன்னால் வேறொரு வீடியோவாக நாங்கள் கதைச்சி கொண்டு போய்க்குள்ளே வந்து அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கதையாக வந்த இடத்துல நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். வந்து உண்மையிலே வந்து இக்கரை மாட்டுக்கு அக்கறை வந்து பச்சை பச்சைன்னு தான் சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுன்றது வந்து உண்மையிலேயே வந்து போனால் உழைக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் எல்லாம் ஈவன் ஸ்ரீலங்காவில் ஜெஃப்னாவாக இருக்கட்டும் கிளர்ச்சியாக இருக்கட்டும் இவன் எங்கேயா இருந்தாலுமே வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து குடும்பத்துலேருந்து ஒரு ஆண்டாலும் வெளிநாட்டை கனடா வெளிநாடு இல்லையா அமெரிக்கா வெளிநாடு இல்லையா முதல்ல நான் சொல்லட்டும் இந்த கருத்தை நீ இந்த காருக்கு கொண்டு வா ஃபர்ஸ்ட்டுக்கு புறம் இந்த வீடியோக்கு கொண்டு வா சரியா. நான் வந்து தனியாக காய்ச்சிட்டு இருக்கேன், நான் ரேடியோ இல்லை, நான் ஒரு ஓடி காய்ச்சிட்டு இருக்கேன். கொண்டே விட்டு விட்ருவோம் ப்ரோ. நேற்று ஆக்சிடென்ட் பார்த்துட்டு தானே ஒரு ஆக்சிடென்ட்ல இத்தனை பேர் 5-6 பேர் சாரி இது விலங்குதான் எனக்கு. பெரும்பாலான நாட்கள் வந்து இப்போ இங்கே என்ன சொல்கிறேன் வந்து இங்கே இருக்கிற விட வந்து சில பேர் வந்து நல்லா இருக்கிற காரணம் வந்து வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிச்சு குடும்பங்களை பார்த்து இப்படி தான் நானா. சரி அப்போ நான் வந்து சொல்கிறேன் உனக்கு வந்து நீ கேள்வி வந்து அதாவது வந்து வெளிநாட்டு வாழ்க்கையா உள்நாட்டு வாழ்க்கையா நல்லது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து உன்னிட்ட நான் கேட்டேன்னா நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுவா? சொல்லக்கூடிய ஒரே பதில் தான். என்ன சொல்கிறேன், இலங்கையை பொறுத்தளவில் வந்து செய்கிற வேலைக்குரிய சம்பளம் வந்து குறைந்தபட்சம் கிடைக்கும். அதாவது வெளிநாட்டில்னு சொல்லும் போது செய்கிற வேலைக்கு வந்து தகுந்த மாதிரி வந்து சம்பளம் கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் நான் ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க வந்து வெளிநாடு போட ஆசைப்படுவாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஸ்ரீலங்காவில் வந்து குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சொல்கிறேன் ஸ்வீட்டாக சொல்லி கிடையாது. நான் கேட்டே பதில் இல்லைடாப்பா. நான் கேட்டு நம்ம வந்து இப்போ உனக்கு உள்நாட்டு வாழ்க்கையா வெளிநாட்டு வாழ்க்கையா வந்து விருப்பம் அப்படின்னா நீ என்ன சொல்லுவா? எனக்கு வந்து உள்நாட்டிலையும் வாழம் தான் வெளிநாட்டிலையும் வாழம் தான். அதை வந்து என்ன சொல்ற, வைக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சை மாறித்தான். இல்லை ஏதாவது ஒன்றுதான், ரெண்டோடையும் வாழையில ஏதாவது ஒன்றுதான் இல்லை ஒன்றுதான் சொல்லுவோம். என்ன சொல்ற, வெளிநாட்டுக்கு போட வந்து இங்கத்திய உறவுகள் இங்கத்திய வந்து பொடியல் சுத்தி திரு இடங்கள். சரி இப்படி நான் வரேனே, சரி அப்படி வரேன் ரைட், இப்படி வரேன் எப்படின்னு சொன்னா சரி. இங்கே உள்நாட்டில் வாழ்கிறதுல அதாவது வெளிநாட்டோட ஒப்படைகளை உள்நாட்டில் வாழ்கிறதால என்ன வகையில் உனக்கு வந்து அது பிரச்சனை இருக்க முடியும் யோசிக்கிறேன்? உள்நாட்டில் வாழ்கிறாள் உள்நாட்டில் வாழ்கிறோம் என்ன பிரச்சனை வந்து என்ன சொல்கிறோம், இலங்கையில் வந்து இப்போ சரி அப்படி தான் இப்படி கேட்குறேன். சரி உள்நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழ்கிறதால என்ன நன்மை என்று எதிர்பார்க்குறேன் நீங்கள்? வெளிநாட்டில் நன்மைன்னு சொல்லு. இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ வந்து அங்கே வந்து கொஞ்சம் உழைச்சிட்டு என்ன சொல்கிறேன், அதுவும் வந்து இரவு பகல் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சுட்டு அதை வந்து என்ன செய்யணும் வந்து ஒரு வெக்கேஷன் டைமில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப போகணும் வெளிநாட்டுக்கு. எனக்கு அந்த கேள்வி புரியல, நீங்கள் கேட்டேன் திருப்பி கேள்வி சொல்கிறேன். வெளிநாட்டில் வாழ்றதுன்னா நன்மை என்னன்னு கேட்டேன். வெளிநாட்டில் வாழ்கிற நன்மை என்ன, அங்கே வந்து டெக்ஸின்ற தண்ணி வந்து அது வந்து வேலை செய்யும்போது வந்து அவங்களுக்கு வந்து சில போனால் போகுது நிப்பாட்டு வாரன்
ஒரு பட்டிமன்றம் மாதிரியே வைப்போம் சரிதானே ரைட் அப்படி வச்சுக்கொள்வோமே அப்போதான் வந்து அது வந்து சரியா போகும் ரைட் எங்களுக்கும் நேரம் போகும் சரியா ரைட் ஓகே இப்போ உள்நாட்டு வாழ்க்கையா வெளிநாட்டு வாழ்க்கையா சிறந்த அப்படின்னு கேட்டா நீ வந்து எதுன்னு சொல்ல போற நீயே எடுத்துக்கொள்ளு நான் வந்து எனக்கு அது எது எடுத்துக்கொள்றேன் நீ உள்நாட்டு வாழ்க்கை எடுத்துக்கொள்றேன் தெரிஞ்ச முறையில சரி எனக்கு தெரியாதும் நான் வெளிநாட்டு வாழ்க்கையை எடுத்துக்கொள்றேன் காரணம் என்னன்னு சொன்னா ஒரு ஒரு பதில் ஒரு பட்டிமன்றமா பம்பளை இருக்கணுமே அப்படின்ற காணி வந்து நான் வந்து அதை எடுத்துக்கொள்ளும் செஞ்சு வரேன் வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி கேட்க ஸ்வீடன்ல இருந்து காய்ச்சி பாப்பேன் ஹலோ ஓம் 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 நல்ல சுகம் நீங்கள் நான் ஸ்வீடன்ல இருந்து கதைக்கிறேன் ஓம் ஓம் சொல்லுங்கம்மா ஞாபகம் இருக்கா 2-3 தடவை கதைச்சிருக்கிறேன் அந்த ஒரு 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 நான் எப்படி சொன்னாலும் நீங்க நினைப்பீங்க என்ன இப்படி சொல்றீங்க ஒரு கொஞ்சம் ஒரு 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 கருப்பம்மாவா நான் நேர பார்த்து கதைக்கல உங்களோட நான் வெள்ளையம்மா ஐயோ வெள்ளை கதைச்சிட்டேன் கடைசி அக்கினியோட எல்லாம் கதைச்சு அழுது ஞாபகம் நீங்க போயிட்டு வந்து சரி பரவாயில்ல யாரோ ஒரு அம்மான்னு வச்சுக்கொள்ள அதுதானேடா இப்ப என்ன வந்தது யாரோ ஒரு அம்மான்னு வச்சுக்கொள்ளுவோமே ரைட்டா ஊருப்பட்ட அம்மா இருக்கு அதுல ஒரு அம்மா உங்களை அதாவது முதல் நாள்ல இருந்து பார்த்த ஒரு அம்மா இப்ப 4 வருஷத்துக்கு அப்படியா சரி எங்கட அம்மாவோட என்ன 2வது நாள் தான் பார்த்தோம் என்ன முதல் நாள் மயக்கத்துல கிடந்தோம் நீங்க என்ன முதல் நாள்ல இருந்தே பாத்துருக்கீங்க இன்னும் ஒரு ஹார்ட் டச் என்னவோ தெரியல அது கடவுளோட ஒரு இது போல இருக்கு இந்த வரைக்கும் என் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ ஒரு கிழமைக்கு முதல் அவரோடய சண்டை பிடிச்சிட்டு இருந்தேன் அவர் வந்து உங்களை பற்றி நான் கிருஷ்ணாவை நினைச்சு அழுகிறோனே நீங்க அழுகுறீங்க அழுகிறார் அவர் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்ப நான் என்ன அவருடைய சேவைகள் பிடிச்சிருக்கு அதுக்கு அழுகிறோம் எனக்கு தாங்க முடியல அவர் சரியில்லை ஆளுங்க அப்ப நான் என்ன அதை எப்படி சொல்லுவீங்க எனக்கு பிடிச்சிருக்கு அவருடைய நேர்மை பிடிச்சிருக்கு நான் அவருடைய இதெல்லாம் நான் பாக்குறேன் நான் தொடர்ந்து அவருடைய வார்த்தைகள் சரியில்லை அவருடைய பேச்சுக்கள் கொஞ்சம் பிள்ளையான்னு சொன்னேன் நான் என்ன அது கிருஷ்ணா நான் அம்மாவா சொல்றேன் உங்களுக்கு அத கொஞ்சம் நீங்க இப்ப இல்ல நீங்க முந்தி நான் சொல்றேன் சரியா இப்ப இல்ல நான் உங்களை அட்வைஸ் தான் சொல்றேன் வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்களுக்கு நீங்க ஒரு ஆள் அந்த ரங்கத்தை வெளியிடும் பொழுது அப்ப அது பிடிக்கிற இல்ல சில பேருக்கு விளங்கலாம் அது என்னண்டாலமா இப்படித்தானே வந்து நான் உண்மையா சொல்லணும்னு சொன்னா அது நான் ஒரு கட்டத்துல வந்து விளங்கி கொண்டு நான் இல்லைன்னு சொல்லல அதை கூட வந்து நாங்கள் செஞ்சது என்னத்துக்காண்டின்னு சொன்னாமா அந்த நாங்க செய்யற அந்த இதுல வந்து உண்மையிலேயே ஒரு 100% உண்மைத்துவமா கொண்டகாண்டி தான் செஞ்சது மற்றபடி ஒரு நிமிஷம் என்ன கதைக்க கதைக்கும் சரியா ஏசப்பாவை கும்பிடுறேன்னா எந்த பொய்ய நான் இதுல கதைக்கல சரியா இப்ப நீங்க வந்து செய்ததெல்லாம் 100% சரி 100% நான் சொல்றேன் 100% இல்ல 1000 இதை நீங்க அவங்களுக்குள்ள உள்ளுறவி உனக்கு எத்தனை புருஷன் அப்படி இப்படி கேட்டதெல்லாம் சரியான விஷயம் ஆனா நானும் இந்த ஹஸ்பண்டும் கதைச்சு கொண்டோம் கிருஷ்ணா இவற்ற வாயால சிக்கப்பட குறை சத்தியமா இவர் கொஞ்சம் இந்த கதைகளை குறைச்சா நல்ல எனக்கு அப்ப உங்களோட கதைக்கு எல்லாம் அந்த பக்குவம் எனக்கு தெரியலையே அப்ப அந்த நேரம் போன் எடுத்து சரியா உங்களுக்கு அங்க உள்ள மனநிலைக்கும் அப்ப இங்க உள்ள மனநிலைக்கும் வித்தியாசம் அப்ப நீங்க கேட்டது சரி அவங்க களவு செய்யறாங்க எனக்கும் நீங்க கேட்க சரியா இருக்கும் நீங்க அவங்கள்ட்ட புத்தி புடியா கேட்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அவங்க தப்பு செய்யறாங்க ஆனா சில ஆட்களுக்கு வந்து இப்ப வெளிநாட்டுல வந்து ஒரு ஆள் அந்த ரங்கத்தை வெளியிட மாட்டாங்க இங்க அது வெளிநாட்டுல என்று இல்லையமா உள்நாட்டுல என்று இல்ல எங்கேயுமே அப்படித்தான் அது வெளியிட மாட்டாங்க இல்லைன்னு சொல்லி இல்ல உங்களோட சகோதரர் மாதிரி டீப்பா உங்களோட குடும்பமாக நீங்க உண்மையா டீப்பா போயிடுறீங்க அதான் நீங்க செய்த போல அது கூட உண்மையிலேயே நீங்க சொன்ன மாட்டீங்க நான் கேட்கக்குள்ள பாருங்க அவங்களோட மனநோவை தான் கேட்பேன் வந்து அப்பன் கேளுங்க ஒரு நிமிஷம் கேட்டுட்டு நான் உங்களை கேட்டது தப்பான்னு கேட்க யாருமே அதை வெளிப்படையா சொல்ல முடியாது ஆனா நீங்க ஒன்று செய்திருக்கலாம் அந்த கட்டங்களை நீங்க மட்டும் தனியா கேட்டுட்டு அதை மறைச்சிட்டு போட்டிருக்கோம் அதுகளை போட வேண்டி வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னாலம்மா இப்ப உதாரணமா வந்து இப்ப இப்படி வச்சு கொள்ளுவோமே வந்து இப்ப ஒவ்வொரு சிச்சுவேஷன் வரும் தானே இப்ப உதாரணமா இப்போ ஒரு ஆகள்கிட்ட நம்ம போறோம் வந்து சரிதானே போயக்குள்ள வந்து அவ சொல்லுறா வந்து என்னண்டு எனக்கு கஷ்டம் உண்டு ஏனம்மா என்ன நடந்த என்ன கஷ்டம் அண்டா கணவரும் இல்லை ஐயா அவர் வந்து என்னை வந்து விட்டுட்டு போட்டார் இல்லாட்டி வந்து அவர் செத்துட்டாருண்டா அவ சொல்றா நீங்க செய்தது 100% சரி இல்ல பொறுங்க நான் என்ன ஒரு நிமிஷம் காயக்க நான் உங்களை ஒரு மாதிரி தான் காயக்க வருவேன் கொஞ்சம் பொறுங்கல
நான் சொல்ல கேளுங்களேன் சரியோ. அப்ப நான் வந்து காய்ச்சி கொண்டு கேட்கல அவ சொல்றேன் எனக்கு இப்படி கஷ்டமையா என்னண்டு எந்த அவர் வந்து மனுஷன் செத்துட்டாருன்னு சொல்லி காய்ச்சி ஒன்று கேட்கல. ஒரு படி ஒன்று ஓடி வருது, ஒரு 2 வயசு படி ஒன்று அம்மா ஒன்று ஓடி வருது வெப்பமேன். அப்ப நான் கேட்குறேன் அப்பவா சொல்லி போட்டா எனக்கு அவர் செத்து இப்போ 10 வருஷம் உண்டு. அப்ப அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த புள்ள வரக்குள்ள அந்த ஒரு கேள்வி வருமா வராது. அப்ப இதா அரப்பாண்டு நீங்க சொல்லுங்களேன். சரி அப்ப ரைட் நான் அதையும் சொல்றேன். நான் அப்படி போட மாட்டேன். ஆனா நான் போட்டதுக்கு காரணம்னு சொல்றேன். சரி அப்ப நான் வந்து அதை கூட அப்படியே மறைக்கிறேன்னு சொல்லக்குள்ள அந்த இடத்த இவ வந்து இன்னும் ஒரு கல்யாணம் கட்டி இருக்கிறான்னுக்குள்ள இப்போ உள்ளவர் பார்க்கத்தானே வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்பேன் தானே. அப்ப இப்ப வந்து ஒரு இருக்கிறார் தானே உங்களுக்கு அப்படி இருக்கக்குள்ள புறையன் கஷ்டம்ன்ற ஒரு கேள்வி வரும் தானே. அப்ப அது எல்லாத்தையும் நான் மறைச்சு போடக்குள்ள நான் எல்லாத்தையும் மறைச்சு செஞ்சேன்னு சொன்னா நான் அவைக்கு உதவி செய்யணும்ன்றக்காண்டியே போன மாதிரியே போயிருமே வந்து ஒரு பொய்யனா போயிருவேன் வந்து நான். உங்களோட பக்கத்துல இருந்து அது சரிதான் நான் இல்லைன்னு சொல்ல சில பேருக்கு அதே சமயம் உங்கள புறாம உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சான்ஸா போயிட்டு இது சான்ஸா போயிடு. ஏனண்டா பாருங்க இந்த இத்தனை வருஷ காலமா நாங்க செஞ்சாங்க ஒட்டு விஷயம் பார்த்து ஒருத்தர் வந்து நெகட்டிவா கதைக்கல நாங்களை பிடிச்சி பார்த்தால இந்த ஒரு கிளர்ச்சியா ஒன்று உருவாயினபடியா தானமா இவ்வளவு தூரம் அதுக்கு பிறகு மாறி பார்க்கக்கிட்ட அப்புறம் வந்து அதாவது வந்து இப்ப உங்களை வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிட்டேன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சாலும் அது சரியா இருக்கும். அதே மாதிரி நாங்க பிடிக்காட்டி அவங்க என்ன செஞ்சாலும் பிள்ளையாத்தான் தெரியுமம்மா. நான் இன்றைக்கு கூட இது பாத்துறேன். நீங்க ஒரே கவலைப்படுறது எனக்கு சரியான கவலை. இந்த பிள்ளை நடு எங்க போனாலும் கவலைப்பட்டு நாங்க நம்புறோம். ஆனா என்ன கிருஷ்ணா ஒன்று சொல்றேன், நீங்க நல்லது செய்றீங்கன்னு உங்களோட எதிரிக்கும் தெரியும், கட்டாயம் அவனுக்கும் தெரியும் நீங்க 100% உண்மையா இருக்கிறீங்க. ஆனா உங்களை குத்தி உங்களை காயப்படுத்தணும். உங்களுக்கு காசு வருது, யூடியூப் இவன் உழைக்கிறான் நல்லா வந்துருவான் என்று சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்க இப்படி எழுதி கொண்டிருக்கிறாங்க தம்பி உங்களை பற்றி. சரி உங்களை எப்படியாவது நோகப்படும். நீங்க அதை நெவர் மைண்ட், அதை பத்தி அதையே நீங்க கட் பண்ணி கொண்டு வாங்கல. அந்த பேட் கமெண்ட்ஸ் அவங்கள நீங்க தவிர்க்கலாம் தானே. அவைய தவிர்க்கலாமம்மா. மற்ற என்னண்டா பாருங்க இண்டே போட்ட வீடியோ நீங்க பாத்துறீங்களோ தெரியும். அது உண்மையிலே பாருங்க வந்து உண்மையா பாருங்க வந்து இன்றைக்கு இவங்க வந்து இதெல்லாம் நிப்பாட்டிட்டு என்ன உண்மையில பாருங்க எத்தனை நான் அதுக்காண்டி கடவுளும் இல்லை டாக்டரும் இல்லை. நான் அடையப்பா நான் என்னடா பிள்ளை செஞ்சேன் அன்றைக்கு நீங்கள் யோசிப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் இப்போ என்ன தடுத்த இந்த 1 வருஷ கால போய்க்குள்ள இன்னும் ஒரு பிள்ளைய நான் காப்பாற்றி இருந்தாலும் அந்த உயிர் வேஸ்ட் தானேம்மா. தமிழன் ஏன் எங்களுக்கு நாடு இல்லாம சீரழிஞ்சு வெளிநாட்டுல வந்து நீங்க நிக்கிறீங்களா தமிழர் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறவங்க. அதுக்குள்ள போனா நீ பெரியவன், இதுக்குள்ள போனா நான் பெரியவன், கோயிலுக்கு நான் இது, நீ அந்த சாதி நீ இந்த சாதி. ஐயோ இந்த வெளிநாடு வந்து இந்த நாடு ஒரு தமிழனுக்கு ஒரு நாடே இல்லை. ரெண்டு பேரும் ஏன் ஒற்றுமை இல்லை? அவன் மேல வந்து அடிச்சு விழுக்கிறது, அவன் யாருமே நல்லா வர்றதே உங்களுக்கு பொறாம. எதுக்கு இப்படி பொறாம பாருங்க. இப்ப நீங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டு எனக்கு வரவா போகுது. அதுதானே சாதி யாழ்ப்பாணம் அழிஞ்சு போகணும். சாதி வரி இன்னும் சாதி வரியில சாகுதல் என்ன சாதி கடவுள் படைக்கிறா சாதி இல்ல. உண்மையிலே வந்து அந்த சாதியை பற்றி கதைக்க கொள்ள கூடமா நான் ஆறா இருந்தாலுமே நான் அதை பற்றி கதைக்க கொள்ள கூட நான் உண்மையிலே எனக்கு அதை பற்றி கதைக்கிற விருப்பம் இல்லை. நான் எல்லாரையும் கேட்குற ஒரு விஷயம் என்னென்றால் நீங்க வந்து ஒரு சாதியை குறித்து நீங்கள் உயர்த்தி கதைக்கிறீங்களா இருந்தால் அது வந்து உங்களோட திறமையால நீங்கள் வந்து அது அடைஞ்ச ஒரு விஷயம். இப்போ உதாரணமா நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர்னா நீங்க திமிரா சொல்லலாம், டே நான் இவ்வளவு தூரம் நித்திர முழிச்சு படிச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்தேன் என்று சொல்லலாம். நான் இந்த குடும்பத்தையே நான் தான் பார்க்கிறேன் கொள்றேன், இன்றைக்கு இத்தனை மக்களுக்கு நான் வந்து உயிர் கொடுத்துருக்கேன், இவ்வளவு சேவை செய்யறேன்னு திமிரா சொல்லலாம். ஆனா புறக்கேக்குள்ள உனக்கே தெரியாது நீ என்ன சாதி என்று. உண்மையாவே பொய்யாமா? மனசால உயர்ந்தவன் தான் தம்பி சாதி, நல்ல சாதி. மனசால உயர்ந்தவன் தான் நல்ல சாதி. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சாதி. மற்றவன் எல்லாம் வெள்ளக்காரனுக்கு நாங்க எல்லாரும் கீழ் சாதி தான். இங்க வந்தா இல்ல சொல்றோம் சாதிய அடிப்படையில சொல்றோம். அன்றைக்கு ஒரு அண்ணா வந்து சொன்னார் அதை கேட்குள்ள ஸ்ரீலங்காவுக்கு போனா கேட்டா தம்பி எந்த நாடு, நான் வெளிநாடு. இங்க வெளிநாட்டுல போனா வெள்ளக்காரன் என்ன வெளிநாட்டிலே சிட்டிசன் கிடைச்சிருந்தான் வெள்ளக்காரன் கட்டாங்கப்பா நீ எந்த நாட்டிலேருந்து வந்த நீ ஏண்டா. அப்போ அவர் கடைசியில் சொன்னார் இல்லை ஊருக்கு போனாலும் எங்களுக்கு நாடு இல்லை, இங்கே வந்தாலும் எங்களுக்கு நாடு இல்லை, மொத்தத்தில் எங்களுக்கு நாடே இல்லையாண்டு.
இல்ல உண்மையானே. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த குறுகிய வாழ்க்கைக்குள்ள என்னத்துக்கு சும்மா சண்டையும் பொறாமையும் போட்டியும்? காசு பணம் இல்லாதவன அந்த சாதியை பிடிச்சுக்கணும். அது அப்படி கிருஷ்ணா உங்களை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நான் உங்களை நினைச்சு நீங்க ஜெயில இருக்கிற நேரம் எல்லாம் தம்பி நான் அவ்வளவு ஒரு தாய் உண்மையா எந்த பிள்ளை இப்படி இருக்கும் நான் நினைச்சு பாப்பேன். எந்த பிள்ளை இருந்த உங்க அம்மா இவ்வளவு கழிச்சிருக்கும் அவட அந்த இந்த நான் எழுதுறேன். நான் உங்களுக்கு தாரம் இவங்களும் இவங்களோட பிள்ளைகளால இவங்க கஷ்டப்படுவாங்க. கட்டாயம் இவங்க மனவேதனை படணும். என்ன உங்களோட தாய் என்ன பாவம் செய்து இந்த பிள்ளைகள் நல்லது செய்து போய் அந்த அக்கினி நீங்க எல்லாரும் சின்னவனை அக்கி எனக்கு இந்த பிள்ளை மாதிரி அவனை பாக்குறது இல்லை. எனக்கு அவ்வளவு நான் அந்த நீங்க வெளியில வர மட்டும் துடிச்சு கொண்டே இருந்தேன். நாங்க நெல்ல என்ன கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அதானம்மா இதுல என்ன பம்பலண்டா அவ்வளவு தூரம் ஒரு வேதனையை கொடுத்து எங்களை உள்ளுக்கு அனுப்பி சிறை அனுபவிக்க வச்சு போட்டு பிறகு என்னதுக்கு ஒரு அங்க மலையத்துக்கு போய் செய்யாம இருக்கிறார். இப்ப நான் திரும்ப செய்யவள்கிட்டா இந்த வந்துட்டான் திருப்பி கொள்ளை அடிக்கிறாரு. என்னதான்டா கேட்கியல் நீங்கள்? தமிழன் எங்கேயுமே ஒற்றுமை இல்ல தம்பி, எங்கேயுமே ஒற்றுமை இல்ல. சாதியை தூக்கி பிடிச்சுதான் அவன் கதைப்பான். சாதியை பெருசா அண்டம் இல்ல. காரணம் அவட்ட 5 காசு பெருசா இல்ல. அதனாலதான் தாங்கள் உயர்ந்தது. என்ன மண்ணாங்கட்டி சாதி அதுதானே சும்மா நான் பாத்துருக்கேன். என்னத்தை சொல்றேன்னு தெரியாம கடைசியில இந்த சாதியில உணர்ந்து நீ பாடுவாங்க. யாழ்ப்பாணம் அழியோணும், உண்மையில அழியோணும். எனக்கு ஆசை நானும் யாழ்ப்பாணம் தான். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் அது யாழ்ப்பாணம்னு நான் சொல்லல. ஒருதன் வாழ்றதை பார்த்து இன்னொருதன் பொறாமப்படுற எந்த ஒரு இதுவுமே வந்து அது அவங்களுக்கு அது காட்டணுமே. நான் எனக்கு அது அழிக்கணும்னு சொல்ல விருப்பம் இல்லை, சொல்றேன் நான். இப்போ என்னென்றால் நானும் அக்கினியும் வந்து ஒரு ஒரு ட்ரிப் ஒன்று போய் கொண்டிருக்கேன். ட்ரிப் மீன்ஸ் ஒரு இடத்துக்கு இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். சரியோ அப்போ வந்து என்ன நடந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு வீடியோ கண்டென்ட் வந்து அதாவது இந்த மக்கனி நானும் சும்மா ஒரு பம்பலாக ஒரு காம்படிஷன் மாதிரி வந்து ஒரு பட்டில் மாதிரி உள்நாட்டு வாழ்க்கையோ வெளிநாட்டு வாழ்க்கையோ நல்லது அப்படின்னு நம்ம கதைச்சி போட்டு வெளிநாட்டில் இருக்க ஒரு 4-5 பேருக்கும் கால் பண்ணி இந்த சினோவை பற்றி கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் கதைச்சி கொண்டிருக்கத்தான் நீங்கள் அடிச்சீங்க. நீங்க நீங்க கதைச்சது எல்லாமே 100% உண்மை அம்மா, சரிதானே? அதுல உண்மையிலேயே இப்படி ஒரு ஆள் வந்து முன் வந்து போல்ட்டா கதைக்கணும். இப்ப உங்களை யாருன்னு தெரியா, ஊர் தெரியா, பேர் தெரியா, முகம் தெரியா, எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க கதைச்ச விஷயம் 100க்கு 100% உண்மை. இதுல பாருங்க, நீங்க என்ன கூட சொன்னீங்க என்னண்டு நீ இந்த பிள்ளை மாதிரியே, ஆனா இந்த விஷயங்களால நீ வந்து மாட்டப்புறான்னு கூட நான் யோசிக்கிறான்னு. அதே மாதிரி இப்ப யாழ்ப்பாணம் வழியோணும்னு சொல்றீங்க, ஆனா நீங்க யாழ்ப்பாணத்தான், விளங்குதா? அப்ப இது வந்து உண்மையில எப்படி கதைக்கிற ஒரு ஆள் ஒரு நேர்மையான ஆள்னு சொல்லலாம் வந்து. இப்ப விளங்குதா? இப்ப உண்மையிலேயே வந்து சொல்லுவாங்க நல்ல மனுஷருக்கு கோபம் வந்தா அது உதண்ட மாதிரி. இப்ப நான் என்ன நல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் உண்மையா கதைச்சதை பார்த்து நான் சொல்றேன், உண்மையா 100% நீங்க வந்து கதைச்சதெல்லாம் உண்மையம்மா. இப்ப நீங்க என்ன கண்டு இல்ல பாருங்க என்ன சத்தியமா 100% பிள்ளையா நினைச்சுதான் விளங்காது. சரி, இப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். நீங்க சொல்லுங்க, உள்நாட்டு வாழ்க்கையா வெளிநாட்டு வாழ்க்கையா சிறந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு சொல்ல தெரிய இல்லையே, அந்த அப்படி சொல்ல முடிய இல்லை. எனக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு. அதேதான், அதாவது வந்து நாணயத்துக்கு இரு பக்கம் மாதிரி. இப்ப உள்நாட்டு வாழ்க்கையில என்ன நன்மதியுமே இருக்கு, வெளிநாட்டு வாழ்க்கையில என்ன நன்மதியுமே இருக்குது. இங்க நாங்க 100% சந்தோஷமா வாழவும் இல்ல, துக்கமா வாழவும் இல்லை, இல்லையா? அதே மாதிரி அங்கேயும் அப்படித்தானே. என்ன பொருள் எப்படி எனக்கு சொல்ல, பணம் இருந்தா சில வேளையில வேற விஷயத்துல நாங்க கவலையா இருப்போம், இல்லையா? பணம் இல்லாட்டி இன்னொரு விஷயத்துல கவலையா இருப்போம். அது எனக்கு சொல்ல தெரிய இல்லை தம்பி. ஆனா 2 பக்கத்துலயும் கஷ்டமும் நஷ்டமும் இருக்கு, துக்கம். இல்ல அதுதான் நான் அன்றைக்கு ஒரு வீடியோன்னு பார்த்தேனம்மா. ஒரு வீடியோன்னு பார்த்தேன். ஒரு கலர் லைட்ல வந்து அந்த நான் சிக்னல் லைட்ல ஒரு கார் ஒன்று வந்து அந்த சிக்னல் லைட்ல நிக்கக்குள்ள அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணத்தானே ரெட் லைட் விழுந்தா. அப்ப விழக்குள்ள வந்து ரெட் லைட்ல நிக்கக்குள்ள அந்த காரன் மேல உயர்ந்து பாக்குறான், ஒரு ஃபிளைட் ஒன்று போகுது. அப்ப அவன் யோசிக்கிறான், என்னடா வாழ்க்கை இது, நான் இவ்வளவு காலம் இருந்து கார்லான திடீரன் ஒரு ஃபிளைட் வாங்கலாம் இருக்கு என்னாலே.
அப்ப பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பைக்ல வந்து ஒருத்தர் வருவார். அவர் வந்து நிக்கக்குள்ள சொல்லுவார், என்னடா இது, என்னால ஒரு கார் வாங்கலாம் இருக்குதுன்னு சொல்லி. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தன் சைக்கிள்ல வருவார். அவன் நினைப்பான், என்னால ஒரு பைக் கூட வாங்கலாம இருக்குதுன்னு. அதே மாதிரி ஒருத்தன் நடந்து வருவான். அவன் நினைப்பான், என்னால ஒரு சைக்கிளே வேண்டலாம இருக்குதுன்னு சொல்லி. பிறகு பார்த்தா ஒருவர் வந்து அந்த நாச்சக்க வண்டி இருக்குதானே வந்து அந்த காலையில ஆதாக்கள், ஓ அதுல வந்து ஒன்று பேர் என்னால் ஒழுங்கா நடக்கவே இல்லாம இருக்குதே என்று சொல்லி. அதே மாதிரி வந்து உண்மையிலேயே சந்தோஷம் என்ற என்னன்னு சொன்னாமா இருக்கிறத கொண்டு வாழ்றதான் சந்தோஷம். பாருங்க, 5 பேரும் 5 விதமான பொசிஷன்ல நிக்கணும். ஆனா 5 பேர்ட்ட மனமுமே திருப்தி அடையல. ஏண்டா ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை பார்த்தா ஆசை. அப்ப அதால கடைசி வரைக்கும் என்ன நிம்மதியா வாழவே இயலாது. அப்ப அதால எது எங்களுக்கு ஓகே என்று சொல்லி வந்து எப்பயுமே வந்து எங்கள்ட்ட இருக்கிறத கொண்டு சிறப்பா. ஓ அன்னைக்கு வந்து இன்னொரு வீடியோ பார்த்த ஒருத்தன் சொல்றான், நீங்கள் எப்பயாவது உங்களை ஒரு பெருமதி இல்லாத ஒரு பூச்சியமானவன் யோசிச்சா உடனே கண்ணாடிக்கு முன்னால போய் நீங்க யோசிங்க, உங்களோட மூளை வந்து 30 கோடி, உங்களோட இதயம் வந்து 10 கோடி, உங்களோட நுரையீரல் வந்து 5 கோடி, ஆக மொத்தத்தில் ஒரு 100 கோடி ஆள் பெருமதியான ஆளே நான் வந்து இருக்கேன். என்னை விட எனக்கு என்ன பெரிய சொத்து? என்னக்குள்ள வந்து சொத்து இல்லைன்ற குறித்து கவலைப்படாதீங்க. அதே மாதிரிமா இப்போ வெளிநாட்டில் உள்ளவன் எப்பான்னு என்னதான் இங்கே காசு இருந்தாலும் பேர 100ல் ஒன்று எல்லாம் இப்படி சந்தோஷமா திரியிறான் சொந்தம் வந்ததோடேண்டு. ஊரில் உள்ளவன் என்ன எப்பான், என்னடா இப்போ என்னன்னு சொந்த பந்தம் இருந்தாலும் ஒரு ஒரு காசு இல்லாம நான் படுற பாடு. இதுவே வெளிநாட்டுக்கு போயிட்டேன்னா நான் எப்படி வாழலாமண்டு. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்த லைஃப்ல யாருமே திருப்தியா வாழ்ந்ததா என்ன. அப்ப அந்த வகையில நீங்களும் கலந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறா ஸ்வீடன்ல இருந்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தோட இடத்துக்காக நல்லா இருக்குண்டாப்பா. ஒவ்வொரு கருத்தை வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தெரியுமா. அந்த சூரியன் எஃப்எம்ல அங்க இங்க நிகழ்ச்சிகள் செய்வாங்கல்லானே அப்படி எஃப்எம்ல தெரியுமோ. சந்தோஷமா கதைக்கிறீங்க, நல்ல சந்தோஷமா இருக்குது. உங்களோட அம்மாவை பார்க்கத்தான் ஆசை எல்லாருக்கும். அப்ப கண்ணாடியில போய் பாருங்க. நீங்கள் 3 பேரும் என்ற பிள்ளை எல்லாம், நான் கவிதாஸ் அப்புறம் கவிதாஸ் இந்த அம்மா என்ன நினைக்கிறீங்க? 3 பேரும் நீடோடி காலம் நீங்க ஒற்றுமையா. எனக்கு என்ன பயம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நினைப்பேன். இல்ல எங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள் வராதம்மா. ஏனென்றால் இப்ப நாங்கள் என்ன சொல்றோம், ஆளையால் வந்து ஒரு புரிந்துணர்வு இருக்கிறதாலையும் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கிறதாலையும் அது வந்து வராது. பாப்பாங்க, நான் அது நடுவே கும்பிடுறேன். நாங்க ஏசப்பா அந்த பிள்ளைகள் பிரியாம நீங்க கூடி காலம் வரைக்கும் பிரியாம நீங்க வாழணும். பொறுத்த கேள்விக்குள்ள வந்திருக்கிறீர்கள். கல்யாணம் வந்தம்மா அந்த என்ன வந்து இல்ல செய்யத்தான் இந்த வருஷம் செய்ய அடிப்புறப்பமா செய்ய கட்டாயம் செய்யணும். நீங்கள் இங்க வரைக்குள்ள அடியும் சந்திப்போம். நான் எடுப்பேன் கட்டாயம் எடுப்பேன். சரியம்மா, அப்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து கிருஷ்ணா அந்த தேவையில்லாத இதுல தவிர்த்து பகுதியா கதைங்க அதுகளைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நீங்க பகுதியா மற்றது கொஞ்சம் கவனமாயிரப்ப அந்த மெட்டாக்களை இதன்னும் பொழுது வெளிநாட்டுல இப்ப நாங்கள் தாய்மார் நீங்கள் என்ன பிளஸ் ஏதாவது ஏற்றுக்கொள்வோம் செல்லம். நீங்கள் என்ன பிளஸ். ஐயோ அம்மா நான் சொல்லட்டும், அதுதானே நான் முதல் ஒரு கதை நான் உங்களுக்கு சொன்னேனே. ஒரு தானே வந்து பிடிச்சு கொண்டு வந்தா அவன் என்ன செஞ்சாலும் நல்லது, இதுவே பிடிக்காடி அவன் என்ன செஞ்சாலும் கூடாது. நான் ஒரு நிறைய வருஷமா எல்லாருக்கும் பிடிச்சவனா இருந்தான். அந்த ஒரு விஷயத்துல ஒரு கொஞ்சம் பேர் ஒரு பொறாமை நிமித்தம் கொண்டு எழுப்பினாங்க, அதோட மாத்தி விட்டாங்க. பரவாயில்ல, சரி, அதையும் நாங்கள் ஒரு பாடமா எடுத்துக்கொண்டு நாங்கள் மாறுவோமையா. எனக்கு பயம் என்ன திருப்பியும் உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடும், எப்படி ஒரு தப்பிப்பாளோ எனக்கு அது மாதிரி திரும்பவும் இவளோட புள்ளிய கொண்டு எதுவும் செய்திருவாங்களோன்னு ஒரு பயத்தோட தான் இருப்பேன் நான். கிருஷ்ணா நீங்க கதை கேட்க இந்த பிரச்சனையால இந்த துண்டை வெட்டி இவளை இப்படி மாட்டி விடணும் அப்படியே இருக்கிறாங்களே நான் கொஞ்சம் பேர். அதனால மாட்டு கதைங்கோ பகுடியா கதைங்கோ யாரையும் ஹேர்ட் பண்ற மாதிரி இருக்க கூடாது. வேற
யாரையும் சொல்ல இல்ல அதுதான் நம்ம நான் ஒரு நாளும் யாரையும் ஹேர்ட் பண்ணணும்னு செய்யறது இல்லை. ஆனா நான் செய்யற விஷயம் அது ஹேர்ட்டா மாறிடுது. பகடியா கதைக்கிறது இவங்க அப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்ல வரோம். அந்த வேணுமெண்டு இருக்கிறாங்களே இல்ல சில பேர் கூட குற்றங்கண்டி இப்படி எது செய்தாலும் நான் பார்த்தேன். நானே மற்றது என்ன டிக்டாக்ல நீங்க அந்த ஜெயில இருக்கு, ஐயோ நான் நித்திரையே ஒன்றே இல்லையா கூட எனக்கு ரத்தம் கொத்திக்கும் என்ன பிரஷர் கூடிட அவ்வளவு ஆத்திரத்துல அவ்வளவு கதைச்சாங்களே அந்த டிக்டாக்ல அந்த நேரம். சரி சரி, அது என்ன சொல்றது, சந்தோஷம் தானே. என்னைய பற்றி இவ்வளவு பேர் கதைச்சிருக்கிறாங்கன்றக்குள்ள சந்தோஷம் தானேம்மா. ஆனா அதான் எவ்வளவு பேர் உங்களால உழைச்சும் இருக்கிறாங்க. உங்களோட படத்தை போட்டு நான் உடனே உங்களோட படம் போட்டாலே நான் உடனே அடிச்சு பாக்குறது கிருஷ்ணா. அதுதான் சந்தோஷம் அம்மா கதைச்சது. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. கதைச்சது வந்து சரியான சந்தோஷமா எனக்கு இவ்வளவு நேரம் நீங்க என்னோட கதைச்சது ரொம்ப சந்தோஷம். நான் வந்தா நான் உங்களுக்கு சொல்லுவேன். உண்மையா சொல்லுறேன், உண்மையா நான் வீடியோ எடுக்கலாம் நம்ம நீங்க கால் பண்ணீங்க, நீங்க கதைச்சதெல்லாம் 100% உண்மையும் என்ன சொல்ற அவ்வளவு தூரம் நேர்மையான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் கதைச்ச நீங்க காய்ச்ச உங்களுக்கே ஆசையா இருக்கும். நீங்க கேளுங்க, நான் இப்ப டிரைவிங்ல இருக்கிறேன், நீங்க ஆறுதலா கதைக்கிறேம்மா. சரியா? ஓகேம்மா, ஓகே, பாய் பாய், see you. எந்த கடவுளே, கோல் எடுத்தான் தெரியும், நேரம் போனது தெரியலடா. அப்போ ஆனால் உண்மையாக சொல்கிறோம் வந்து என்ன சொல்கிறது, இப்படித்தான் எங்களுக்கு நார்மலாக கோல் வாரது தானே. அப்போ நான் வீடியோ செய்யக்குள்ள சில கோல்கள் ஆன்சர் பண்ணி கதைக்கிறது. அப்போ சில பேர் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் நாங்கள் வார கோல் எல்லாமே ஆன்சர் பண்ணி கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு அப்போ உங்களுக்கு நாங்கள் நான் சொல்கிறது இல்லை, நான் உண்மையாக கதைக்கிற ஒரு இல்லை நாங்கள் வீடியோவில் பார்த்துருக்கேன்னு சொன்னால் வீடியோ இருக்கிற டைமில் வந்து சும்மா அது ஒரு பம்பலாக கதைப்போம் வந்து ரைட். மற்ற நேரங்களில் உண்மையாக கூடுதலான கோல்களை வந்து மிஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஹெல்ப்பிங்னு சொல்லி வந்தால் நாங்கள் வந்து கூடுதலாக அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு வித்தியாசமான விதத்தில் செய்வோம். அந்த வகையில் இங்கே ஸ்வீடனில் இருந்தேன், அதுவும் ஒரு வித்தியாசமான நாடு. நான் ஸ்னோவை பற்றி கொண்டு மறந்துட்டேன்டாப்பா, கேட்டுட்டு வச்சுக்கலாம். சரி பரவாயில்ல, ஸ்வீடனும் அப்படியும் ஸ்னோவாக தான் இருக்கும். ஏன்னா டென்மார்க்கு, நோர்வே, ஸ்வீடன்லாம் பக்கத்து நாடுகள் தானே. இப்போ டென்மார்க்கில் ஸ்னோன்ற வகையில் என்ன ஸ்வீடன் மேலே தானே, ஸ்வீடன் கீழுக்கு என்ன நிற்க தெரியா அது. ஓகே 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 ஓ, அப்போ ஸ்வீடன் வந்து கீழுக்குன்னு சொன்னால் அப்படி இருக்கும். ஓகே, எனிவே அப்போ நாங்கள் ஏதோ கதைக்க போய் ஏதோ ஒன்றுக்கலாத போய் கடைசியில் ஒரு அம்மாவோட கோல்லையே வந்து எல்லாமே முடிஞ்சது வந்து சந்தோஷம். நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் ஆச்சு பிள்ளைந்தான் மன்னிச்சுக்கொள்வோம். அம்மாவா சொன்ன மாதிரி தான் என்னண்டு இது நீங்கள் எல்லாம் கேட்டு போட்டு பிறகு சொல்லுவீங்களேண்டு அப்படி என்ன இல்லை. இனி நாங்கள் என்ன சொல்கிறது, அப்படியான மிஸ்டேக்கள் நடந்து கொள்ளலாம் பார்த்துக்கொள்வோம். உண்மையாக வந்து கடந்த காலங்களில் கூட நாங்கள் உண்மையாக சொல்கிறேன், நாட்டையும் வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த உண்மையிலேயே ஒரு பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணணுமெண்டு இல்லை. நான் உண்மையாக அவ்வளோ தூரம் யோசித்தே இல்லை. நான் யோசித்தே இல்லாமல் வந்து உண்மையிலேயே சரி அவங்க என்ன சொல்கிறது இப்போ உதவி தேவைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ ஓகே உண்மையாக இருக்கணும்னு சொல்லி போட்டு தான் நான் கதைக்கிற கொள்கிற எல்லாத்தையுமே வந்து போடுறது. சரி அதுவுமே வந்து பிடிக்காத கட்டத்துலன்னு சொன்னால் அப்படி செய்ய போய்க்குள்ளே என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நாங்கள் மறைக்க வேண்டி வரும். சரி இருந்தாலும் பரவாயில்லை. சரி அவங்களுக்கு நாங்கள் கஷ்டத்துக்கு உதவி செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்படியான விஷயங்களை அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி நாங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. இப்படியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அதால் தான் நான் சொன்னேன் என்னென்னு சொன்னால் வயது போன ஆக்களுக்கும் வருத்தக்காரருக்கும் அப்படியான ஆக்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய போகிறோம். உதாரணமாக இப்போ ஒரு கிட்னி ஃபெயிலண்டா அவர் வந்து 2 கலியாக கட்டினா அஞ்சதுதான், இல்லாட்டி அவர் வந்து களவெடுத்து அழிஞ்சதான், கல்லணை அஞ்சதான், உயிர் ஆடாப்பா. இதுவே வந்து ஒரு வயசு போனான்னு வைப்பேன், அந்த ஆள் சின்ன வயசில் வந்து ஒரு கோயிலில் களவெடுத்து சொல்லிட்டு வைப்பேன், ஒன்றும் செய்யலாம்ப்பா. அந்த வயசு போயிட்டு நீ என்ன எந்த கஷ்டத்தில் எடுத்துருக்கு என்ன இல்லை. அப்போ நம்ம மன்னிப்பு கொடுக்கத்தான் நம்ம கடவுளா இல்லாட்டி நியாயத்தி போலாங்கிறாங்களா இல்லை தானே. ஸோ அதால் பிரச்சனை இல்லை வந்து. ஸோ அந்த மாதிரிக்கு செய்வோம். நாங்கள் இப்போ முடிச்சுக்கொள்வோம் ஏன்னா காணும். ஸோ வந்து ஸ்வீடன் அம்மாவுக்கு வந்து நன்றியை சொல்லுவோம். வந்து அவங்க யார் ஊர் பேர் எதுவுமே நான் தெரியாண்டது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க முதல் காய்ச்சல்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. எது பிறகு ஞாபகம் இருக்கும், ஏன்னா வீடியோவும் போட்ட வழியாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. நான் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். முக்கியமா இந்த அம்மா காய்ச்ச விஷயங்களை பற்றி நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க. பட் என்ன சொல்கிறது, எதையும் பிள்ளையா எடுத்துக்கொள்ளாங்க. நல்லா இருக்கிறத மட்டும் சிந்திங்க, நல்லா மட்டும் சிந்திங்க, நல்லா மட்டும் அவரோட மனதில் இருந்து மனக்குமரில் வந்து வெளியிட்டது. அதான் உங்களுக்குள்ள எவ்வளோ கவலை இருந்தாலும் மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கொள்ளுவோம். நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். உண்மையாக கவலை இல்லாத பரிசு யாருமே இல்லை. அக்கடிக்கு தெரியும், கையாசுக்கு தெரியும், இல்லாட்டி நமக்கு தெரியும். உனக்கு கஷ்டம் இருக்கா இல்லையா, இல்லாட்டி ஏதாவது கஷ்டம் இருக்கா இல்லையா, துன்பம் இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகேண்ணா. ஸோ பாய் 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 பாய்.